வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நிலையில் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ஈரான் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் போர் தொடர்பாக இந்தியா முழுவதும் தற்போது வணிக ரீதியான சிலிண்டர் என்பது தட்டுப்பாடு எழுந்துள்ளது. குறிப்பாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே இந்த வணிக ரீதியான சிலிண்டர் கிடைக்காமல் பல்வேறு ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகள் முழுவதுமே மூடக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் பலர் தங்களுடைய விறகுகளை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருந்து கொண்டு வருகிறது. மேலும் பல ஹோட்டல்களில் தற்போது மண்ணெண்ணெய் அடுப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இதனால் தொடர்ந்து அவர்களின் மூலப்பொருட்களின் ஏற்றமும் மேலும் வணிக ரீதியான எரிவாயு கிடைக்காத காரணத்தினால் தற்போது உணவு பண்டங்களின் விலை என்பதும் மிக கடுமையாக உயரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இது குறித்து திருநெல்வேலி சந்திப்புள்ள ஸ்ரீபுரத்தில் ஹோட்டல் நடத்தி கொண்டு வரும் ஆரம்பம் கேட்போம். ஐயா வணக்கம். குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து வணிக ரீதியான சிலிண்டர் என்பது மிக கடுமையாக உயர்ந்திருக்கு. எந்த அளவுக்கு ஹோட்டல் தொழில் இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு இந்த உணவு பண்டங்களை ஏற்றும் விலை என்பது எப்படியா இருக்கு? அதாவது சிலிண்டர் தட்டுப்பாடுங்கும்போது உணவு பொருள் தயாரிக்க முடியாத சூழ்நிலை உருவாயிடுது. அது உணவு பொருளுக்கு எரிபொருள் தான் முக்கியமானது ஹோட்டல் தொழிலுக்கு. அது தட்டுப்பாடுனால எங்களுக்கு மண்ணெண்ணெய் வச்சு யூஸ் பண்ணோம். அதுவும் மண்ணெண்ணெய் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஹோட்டல் நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. நல்ல சில இடத்துல ஹோட்டல்கள்லாம் மூடி விட்டார்கள். எங்களுக்கு அந்த சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கு. அதுக்கு அரசு அங்கே அதி விரைவாக செயல்படுத்தி நடவடிக்கைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மொத்தத்தில் விலைவாசி உயர்வு ஜாஸ்தியாக இருக்குது. ஹோட்டல் பண்டங்கள் விலை கூடக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் எல்லா விலையுமே கூட்ட போறோம். அதனால என் பொதுமக்கள் தான் பாதிப்பாங்க. அதுக்கு அரசாங்கம் ஆவணம் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் தற்போது இந்த விறகு அடுப்புகளால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு, எங்களால பாதிப்பு சமைக்க முடியல சொல்லி பல இடங்கள்ல தெரிவிச்சு வராங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? அது வெக்க அதிகமாக இருக்கனால அந்த உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுவும் ரொம்ப பாதிப்பாக தான் இருக்கு. மொத்தத்தில் எரிவாயு சிலிண்டர், வணிக நீதி எரிவாயு சிலிண்டர் கிடைத்தா எங்களுக்கு ஹோட்டல் நண்பனுக்கூடிய சூழ்நிலையை உருவாகிட்டு மாற்று எரிபொருளுக்கு தேடினாலும் அதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கனால உணவுப் பொருள் கூடக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகிட்டு. குறிப்பாக அவர் தெரிவிப்பது போலவே தற்போது வணிக ரீதியான சிலிண்டர் தட்டுப்பாடின் காரணமாக பல்வேறு இடங்களில் ஹோட்டல் மற்றும் டீ கடைகளை தொழிலாளர்கள் மூடிவிட்டு மாற்று தொழிலை நம்பி செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருந்து கொண்டு வருகிறது. அவர் தெரிவிக்கும் போதுவே பொதுமக்களுக்கு தலையில் நாங்கள் இந்த சுமையை வைப்பதற்கு மிகவும் சிரமப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் தற்போது வணிக ரீதியான சிலிண்டர் கிடைக்காத காரணத்தினால் இது போன்ற உணவு பண்டங்களின் விலை என்பது சற்று உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மத்திய அரசு என்பது இனி வரும் காலங்களில் இது போன்ற வணிக சிலிண்டர் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் வியாபாரிகள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நெல்லை டவுன் ஸ்ரீபுரத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மாணிக்கத்துடன் செல்வராஜ்.